Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஒரு விஷயம் வந்து e-commerce ஸ்டோர் ஒன்னு நம்ம எப்படி Shopify-ல வந்து நம்ம கிரியேட் பண்றது, நம்ம drop shipping செய்யறது எப்படின்றத தான் பார்க்க போறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்ல தெரிவிச்சிருந்தாங்க எனக்கு Shopify சம்பந்தமா வீடியோ ஒன்னு போடுங்கன்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாரோ இருந்தா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து முதல்ல நான் கூகுளுக்கு போய்ட்டு ஷாப்பிஃபைன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் இதுதான் ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஷாப்பிஃபை. இதை கிளிக் பண்ணால் இதுக்கு போகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இதில் வந்து எனக்கு இமெயில் அட்ரஸை கொடுக்குறேன். ரைட், இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ரீ ட்ரையல். அதாவது உங்களுக்கு வந்து இது ஃப்ரீ இல்லைங்க, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ இல்லை. இந்த ஸ்டோர் வந்து ஷாப்பிஃபை ஸ்டோர் வந்து நீங்கள் பே பண்ணணும். நான் ஃபஸ்ட் வந்து ஒரு ட்ரையலுக்கு வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு டைப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து இதில் வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இப்போ ஒரு பாஸ்வேர்ட் கேட்குது. நான் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறேன். உங்கள் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் சரியாக கொடுத்துருக்குங்க. ரைட், கொடுத்துட்டு ஸ்டோர் நேம் கேட்குது. அதாவது வந்து நீங்கள் ஷாப்பிஃபைவில் நீங்கள் கடை ஆரம்பிக்கிற ஒரு பேர். ரைட், சும்மா ஏபிசி அப்படியெல்லாம் பேர் கொடுக்காங்க. நீங்கள் என்ன கடைக்கு என்ன பேர் கொடுக்குறீங்களோ, ஒரு கடை ஒன்று நீங்கள் ஒரு வியாபாரம் ஒன்று செய்கிறக்கு ஒரு பேர் கொடுக்குறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு யூனிக் நேம் ஒன்று கொடுங்க, ஒரு நிச் நேம். நான் நேற்று ஒரு நிச்னா என்னன்றதை படிப்பிச்சேன். அதாவது நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட் செய்ய போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நேம் ஒன்றுங்க நான் கொடுங்க. ரைட், ஓகே. நான் வந்து ஒரு நேம் ஒன்று கொடுக்குறேன், எல்பிஎஸ் ஸ்டோர் சொல்லி கொடுக்குறேன். எல்பிஎஸ் ஸ்டோர்னு சொல்லி. ரைட், இது வந்து இப்போ எல்பிஎஸ் ஸ்டோரில் வந்து ஆல்ரெடி நேம் இருக்குதுன்னு சொல்லுது. ஏன்னா நிறையா பேர் வந்து என்னது இதில் வந்து ஸ்டோர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து நார்மலாக நான் வந்து எல்பி ஸ்டோர் 2021 கொடுக்குறேன். ரைட், அப்போ இந்த வருஷத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டோர். அதனால் நான் வந்து இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த வருஷத்தை நான் கொடுக்குறேன் 2021 இந்த வருஷத்தை கொடுத்துட்டு ஸ்டோர். ரைட், இப்போ கிரியேட் ஸ்டோர். ரைட், இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோர் வந்து பாருங்கள் உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. இப்போ வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஃபில் பண்ணணுங்க. உங்களுக்கு வந்து ஷாப்பிஃபை மூலியமாகவும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு ஆன் ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணி இது பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் மூலியமாகவும் நீங்கள் தயாரித்து செய்யலாம். நம்ம வேர்ட்ப்ரெஸ் சம்மந்தமாக நம்ம வார வீடியோஸில் பார்ப்போம். இன்றைக்கி ஷாப்பிஃபையை முடிச்சிடும். ரைட், இப்போ இதில் வந்து நீங்கள் 2 ஸ்டெப் செய்யணும். இல்லை வர ஃபஸ்ட் ஸ்டெப்பு வந்து முதல்ல வந்து ஆர் யூ ஆல்ரெடி செல்லிங்னு கேட்கும். இப்போ நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் பிளேயிங் அரவுண்டுன்னு கொடுக்குறேன். இதுதான் எல்பி கிரியேட் மை லோகோ. ரைட், இவ்வளோ கொடுத்துருவோம். இப்போ ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம். வாட் இஸ் அ கரண்ட் ரெவன்யூ? நம்ம வந்து 0. ரைட், விச் இண்டஸ்ட்ரி வில் பி ஆப்பரேட்டிங் இட்டின்னு எந்த இண்டஸ்ட்ரி. ரைட், நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருங்க, பியூட்டி, கிளாத்ஸ், இல்லை ஏதாவது உங்களுக்கு தேவையான கேட்டகரியில் வந்து நீங்கள் உங்களோட ஷாப்பிஃபைவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதான் நான் அன்றைக்கி நேற்று சொல்லி கொடுத்த மாதிரி நிச். அதான் நீங்கள் பியூட்டி சம்மந்தமாக செய்கிறீங்களா, க்ளாத்ஸ் சம்மந்தமாக ஸ்டோர்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களா, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒன்று. ரைட், இப்போ நான் வந்து இதில் நான் கொடுத்துக்கிறேன் என்ன சம்மந்தமானா கிட்டத்தட்ட இது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான கொடுத்துக்கிறேன். எலக்ட்ரிக்ஸ். ரைட், இது மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துக்கிட்டு எஸ். ரைட், எஸ் டிசைனிங் டெவலப்பிங் ஸ்டோர். ரைட், நெக்ஸ்ட். ரைட், இப்போ இதில் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனுங்க நான் ஃபில் பண்ணுங்கள். ரைட், இப்போ உங்களோட கண்ட்ரிஸ் ஏதோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷனுங்க நான் ஃபில் பண்ணணும். ரைட், நான் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேங்க. இந்த வெப்சைட் வந்து கொடுக்க சொல்லி உங்களுக்கு வெப்சைட் இருந்தால் பேர் கொடுங்க. இல்லாட்டி அது ஆப்ஷனல் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை அப்படியே விட்டுருங்க. ரைட், அதே இந்த அப்பார்ட்மெண்ட் அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காம விட்டுருங்க, அது பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஆப்ஷனல் இல்லை. ரைட், மற்ற உங்கள் நேம், அட்ரஸ், கண்ட்ரி, ஃபோன் நம்பர் அதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக கொடுத்தாகணும். கொடுத்து நீங்கள் என்டர் மை ஸ்டோர்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ஸ்டோர் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். இது அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம். ரைட், உங்களோட ஸ்டோர் வந்து க்ரியேட் ஆகி முடிச்சிருச்சுங்க. இது அவங்களோட ஸ்டோர். உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஹோம், ஆர்டர், ப்ராடக்ட்ஸ். இப்போ ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஒன்றும் இருக்காது உங்களுக்கு. இன்னும் ஸ்டோர்ஸ்க்கு எந்த ப்ராடக்ட்டும் போடலை. நம்ம பார்த்த கீழே பாருங்கள் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, ஆப்புன்னு சொல்லி. இதை கிளிக் பண்ணுங்கள். ரைட், இப்போ வந்து நீங்கள் ஆப்பை கிளிக் பண்ணால் உங்களோட
இது இப்படி தாங்க இருக்கும். உங்களுக்கு ஆப்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம ட்ராப் ஷிப்பிங் நம்ம செய்கிறதுக்கு வந்து தகுந்த ஆப்பை ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ்லேருந்து ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கான ஈஸியான ஆப்பை வந்து இது தான், ஒபேராலோ, ரைட். இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இதுதான் ஃபஸ்ட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் அந்த ஆப். இதை நீங்கள் ஆட் ஆப் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஷாப்பிஃபைட ஸ்டோரோட நேமை கேட்கும், என்னோட நேம்னு சொல்லி, ரைட். இந்த yourshopurl.com, ரைட். இப்போ இதை கொடுக்குறதுக்கு வந்து நீங்கள் இந்த இதை அப்படியே கொடுங்க. இந்த இருக்குது இதுதான் உங்களோட அப்படியே ஃபுல் ஸ்டோர். இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ், ரைட், இதை அப்படியே தூக்கி கொடுங்க, ரைட். கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா ரைட் அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். ஓகே, இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுதான் உங்களோட விஷயம், ரைட். இப்போ வந்து அந்த ஆப் வந்து உங்களோட ஸ்டோர்ஸ்க்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. ரைட், இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், ரைட். இந்த ஒபேரல் ஆப் வந்து உங்கள்கிட்ட இதுக்கு வந்து இப்போ இல்லை இன்ஸ்டால் ஆப்புன்றதை கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து உங்களுக்கு ரீடைரெக்ட் பண்ணும். இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு இந்த ஒபேரலாவில் ஒரு சின்ன ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லும். நீங்கள் அதுக்கும் அதே நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் செஞ்சுக்கொள்ளலாம். அதே தான் இப்படி இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்து சில செட்டிங்ஸ் இருக்குங்க, அதை செஞ்சுக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த செட்டிங்க்கு போயிட்டு இதில் நீங்கள் செய்யுங்க. இதில் வந்து சில முக்கியமான செட்டிங்ஸ் கொஞ்சம் இருக்குது. இந்த ஆட்டோ அப்டேட் இதில் வந்து பாருங்கள். இந்த ஆட்டோ அப்டேட் இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வென் த ப்ராடக்ட்ஸ் நோ லாங்கர் அவைலபிள் இதை வந்து செட் குவான்டிட்டி 0 கொடுங்க, நோட்டிஃபை கொடுங்க. அது த வென் த வெரிஃபைடு நோ லாங் இதே நீங்கள் செட் குவான்டிட்டி 20 கொடுத்து நோட்டிஃபை கொடுங்க. இது வந்து நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு நோட்டிஃபை கொடுங்க. த வென் த காஸ்ட் இஸ் சேஞ்சஸ் கடைசி வந்து அப்டேட் ஆட்டோமேட்டிக் இதை கொடுங்க, ரைட். இந்த விஷயத்தை கொடுத்து நீங்கள் சேவ் செட்டிங் பண்ணுங்கள், ரைட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சேல்ஸ் செய்கிற டைமில் அந்த அப்டேட் செட்டிங்கில் போய்ட்டு இந்த விஷயத்தை நீங்கள் முக்கியமாக செஞ்சுக்கிறணும் ட்ராப் ஷிப்பிங் செய்கிற நேரம், ரைட். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு க்ரோமுக்கு போயிட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ளகினை இன்ஸ்டால் பண்ணிக்கிறணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். க்ரோமுக்கு போயிட்டு நம்ம ஃப்ளகினை இன்ஸ்டால் பண்ணிக்கிறணும். இப்போ நம்மங்களை போய்ட்டு வந்து க்ரோம் வெப் ஸ்டோருக்கு போயிட்டு இதில் போய்ட்டு நம்ம அந்த ஃப்ளகினை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம், ரைட். அதாவது இதை இன்ஸ்டால் பண்ணால் தாங்க நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ரௌசரில் வந்து அட் ஆகும் அந்த ஃப்ளகின். இப்போ இதுக்கு நான் பேர் கொடுக்குறது வந்து ஒபேராலோ, ரைட். இதை கொடுத்துட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸ்டென்ஷன் வருது இந்த, ரைட். அலி எக்ஸ்பிரஸ் ப்ராடக்ட் இம்பார்ட்டர் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட் டு க்ரோம் கொடுத்துட்டிங்கன்னா அட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு நம்மளோட க்ரோம் ப்ரௌசருக்கு வந்து அட் ஆகிடும், ரைட். இது ரொம்ப லேசான விஷயம். க்ரோம் ப்ரௌசருக்கு நம்மளுக்கு அட் ஆகிடும், ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா அட் ஆகிடுச்சு. க்ரோம் ப்ரௌசருக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இப்படி அட் ஆகிடுச்சு, ரைட். இந்த அட் ஆகிடுச்சு, ரைட். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இந்த கங்க்ராச்சுலேஷன் இது அட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம அலி எக்ஸ்பிரஸ் வெப்சைட்டுக்கு போவோம். அலி எக்ஸ்பிரஸ் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று நம்ம சர்ச் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நான் வந்து பென் ட்ரைவ்னு எழுதுகிறேன், சர்ச் பண்ணுறேன். இதுதான் பென் ட்ரைவ். இப்போ வந்து நான் வந்து ஏதாவது ஒரு பென் ட்ரைவ் ஒன்று நான் வந்து ட்ராப் ஷிப்பிங் செய்கிறேன்னு வைங்களே. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதோட உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சு. இப்போ இதை அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் போயிட்டு எனக்கு வந்து ஒட்டோவா போயிட்டு இது வந்து நம்மளோட ஷாப்பிஃபைல வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும், ரைட். நம்மளுக்கு வந்து இந்த காப்பி பண்ணி அதெல்லாம் பேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை கிளிக் பண்ணிவிடும். எனக்கு இந்த பென் ட்ரைவ் வேணும்னா பாருங்கள், அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அது வந்து அட் ஆகுது. இந்த ஆடிங் ப்ராடக்ட்ஸ், ரைட். இதை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அது வந்து இந்த அட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் இம்போர்ட் த லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ராடக்ட்டும் பாருங்கள் உங்களோட ஷாப்பிங் ஸ்டோரில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடுச்சு இந்த மாதிரி, ரைட். உங்களோட ஷாப் ஸ்டோரில் வந்து இப்படி ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து இம்போர்ட் ஸ்டோர், ரைட். இது இம்போர்ட் ஆகிடுச்சு, உங்களோட ஸ்டோருக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும், ரைட். இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து அலி எக்ஸ்பிரஸில் வந்து நம்ம செய்கிறது.
இது ரொம்ப லேசான விஷயம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேணான ப்ராடக்ட். இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை நான் இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். ரைட், இப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த ஸ்டோர்ஸ்க்கு வந்து நீங்கள் எடிட் பண்ணி காட்டிக்கலாம் இதை. ரைட், இப்போ நான் இதை வந்து இப்போ நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் செய்கிறனால இப்போ இதே மாதிரி வைக்காமல் இதில் வந்து எல்லா விஷயமும் இருக்குது பாருங்கள், அவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கிறீங்க. இதில் பாருங்கள் இமேஜஸ்லாம் வந்திருக்கு. இதில் வந்து பிராண்ட் நேம் உங்களோட எல்லா விஷயமும் அதில் AliExpressல எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதில் எல்லா விஷயமும் இதில் வந்திருக்கு. இப்போ அதில் உங்களுக்கு தேவையான மாதிரி இதை எடிட் பண்ணிக்கிறீங்க. அதே விஷயத்தை போடாமல் கொஞ்சம் மாற்றி கித்தி டைட்டில் கிட்டெல்லாம் மாற்றி கித்தி போட்டு நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் எல்லாம் வந்துருச்சு. சகல விதத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான எடிட்டுக்கெல்லாம் எல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் இப்படி தான் காட்டும். அது அந்த இதுவும் உங்களுக்கு சர்ச்சில் எப்படி காட்டுமோ அதுவும் உங்களுக்கு வந்துருச்சு. உங்களோட ஸ்டோர் வந்து எல்லா விஷயமும் இதில் வந்துருச்சு. ரைட், இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் செஞ்சுட்டு போகலாம் விஷயத்தை. ரைட், இல்லை ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கலாம், வெளில செஞ்சுக்கிட்டு ட்ராப் ஷிப்பிங் செஞ்சுட்டு போகலாம். அடுத்து வந்து அந்த ஸ்டோரை நான் செஞ்சுட்டு இப்போ நான் வந்து ஆன்லைன் ஸ்டோர் இதை வந்து கிளிக் பண்ணி இந்த ஐ மாதிரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோருக்கு போகும், நீங்கள் செஞ்ச ஸ்டோருக்கு போகும். ரைட், இப்போ அந்த ஸ்டோருக்கு போனால் நானும் அதை அப்டேட் பண்ணலை, பண்ணியிருந்தால் உங்களோட இது காட்டும். இந்த ப்ராடக்ட் நீங்கள் செஞ்ச ப்ராடக்ட் உங்களோட பென்ட்ரைவ் ப்ராடக்ட் காட்டுது. ரைட், இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு காட்டுது. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆட் டு கார்டுன்னு சொல்லி எட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் விற்றுட்டு போகணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன்லைனில் ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம பொருட்களை விற்கிறது வந்து இந்த மாதிரி தாங்க ஷாப்பிஃபைவை பொறுத்து. ரைட், இப்போ ப்ராடக்ட்ஸை போய்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்த ப்ராடக்ட் இருக்குது. ரைட், இப்போ நான் இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று AliExpressக்கு போகிறேன். இப்போ நான் இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன். என்னது, பென்ட்ரைவ். இப்போ பென்ட்ரைவ் தான் நான் வந்து ஆட் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி ஒரு பென்ட்ரைவ். இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன்னா இதுவும் அதே மாதிரி தாங்க டேட்டா வந்து ஆட் ஆகுது. ஆட் ப்ராடக்ட் டு இம்போர்ட் த லிஸ்ட்டுன்னு சொல்லி ஓப்பன் த இம்போர்ட் லிஸ்ட்டுன்னு அனுப்புனீங்கன்னா அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இதில் வந்து இந்த மாதிரி இதாகும். ரைட், இப்போ இது இதாகினதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் ஸ்டோர் கொடுத்தீங்கன்னா தான் அது இம்போர்ட் ஆகும் ஸ்டோருக்கு. ரைட், இது வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்டோருக்கு. இது நீ வெயிட் பண்ணணும் இம்போர்ட் ஆக வரையும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோர் ஒன்று உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது. ரைட், இப்போ நீங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட்ஸை ரெண்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ரைட், இதை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஸ்டோருக்கு நாங்கள் பண்ணிக்கலாம். ரைட், ரொம்ப லேசான விஷயங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்படி தான் உங்களுக்கு AliExpressல வந்து ஒரு ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ட்ராப் ஷிப்பிங் செய்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். இது AliExpressலேருந்து ப்ராடக்ட்டை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுற விஷயம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கரன்சி டைப்பை மாற்றிக்கணுங்க. இல்லாட்டி நம்மளோட கரன்சி வந்து இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸை நம்ம பார்க்குறேன் ருப்பீஸில் தான் இருக்குது கரன்சி வந்து. இதை வந்து நம்ம டாலர்ஸில் மாற்றிக்கிறணும். இப்போ அதுக்கு போய்ட்டு ஆன்லைன் ஸ்டோர் இதுக்கு போங்க, செட்டிங்க்கு போங்க. நம்ம இதில் இல்லை ஜென்ரல்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு போய்ட்டு இதில் போனீங்கன்னா நம்மளோட கரன்சி. ரைட், இப்போ இதில் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபார்மேட்டில் யுனைட் சிஸ்டத்தை வந்து இம்பீரியல் சிஸ்டம் கொடுத்துட்டு கரன்சியை வந்து நம்ம USD மாற்றிக்குவோம். மேலே பார்த்தீங்கன்னா USD இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. இவ்வளோ தாங்க நீங்கள் செய்யணும். ரைட், நீங்கள் உங்களோட கரன்சியை வந்து செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு நீங்கள் பாருங்கள் இப்போ ஸ்டோரை போய்ட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து USDயில் காட்டும். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USDயில் வரும். ரைட், இப்போ வந்து USDயில் காட்டும். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருப்பீஸில் வந்துச்சு, ருப்பீஸில் வரக்கூடாது, இல்லை USDயில் தான் வரணும். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டிடும். ரைட், இந்த மாதிரி தாங்க ஒரு வெப் ஸ்டோர் ஒன்று வந்து நம்ம வந்து ஷாப்பிஃபைல நம்ம தயாரிக்க. இதில் மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டை போட்டு தயாரிக்கிற நேரம் உங்களுக்கு வந்து அழகாக அந்த ஸ்டோர் வந்து க்ரியேட் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஆட் டு கார்டு உங்களோட எந்தெந்த கார்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறது இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பீங்க கமெண்ட்டை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.